குடற்சாறில் காணப்படும் நொதியம். என்ன சொல்லுங்க? குடற்சாறில் காணப்படும் நொதியம். சரி, வந்த விடைகள் மூணாவதும் நாலாவது. குடற்சாறில் காணப்படும் நொதியம் மூன்றாவதா நாலாவதா? சரி பாப்போமே. நாலாவது. குடற்சாறு, சிறுகுடல், சதை. அப்ப நாலாவது விடையும் வந்து மூணாவது விடை. அப்ப இங்கு தரப்பட்ட விடைகள் நாங்க பார்ப்போம். முதலாவது விட திருச்சின். திருச்சின் சதையில காணப்படுது. இரண்டாவது விட இலிப்பேசு, சதையில காணப்படுது. மூன்றாவது விட அமைலேஸ், அதுவும் சதையில காணப்படுது. சரியா? அப்ப கீழ்ப்படை ஈற்று விளைவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அமைலேசு, திருச்சின், இலிப்பேசு மூன்றும் சதையில உள்ள நொதியம்கள். அடுத்தது உள்ள சிறுகுடல்ல உள்ளதுதான் சுக்குரேஸ். அப்ப நொதியத்துக்கும் கீழ்ப்படைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், கீழ்ப்படையில அற ஒன்று வரும். சுக்குரேசு என்பது நொதியம், சுக்குரோசு கீழ்ப்படை. மோல்டேசு நொதியம், மோல்டோசு கீழ்ப்படை. லக்டேசு நொதியம், லக்டோசு உணவு. பெப்டிடேசு நொதியம், பல்பெப்டைட் கீழ்ப்படை. சரி, அதாவது இது புரதத்தில் தொழிற்படும். பல்பெப்டைட் அமினோ அமிலமாக மாறுது. சரி, அவை கேள்விக்கான சரியான விடை சுக்குரேஸ். நான்காவது விடை குடற்சாறில் காணப்படும் நொதியம் சுக்குரேஸ். அணுத்திணிவு அழகாக கொள்ளக்கூடியது. ஆன்சர் அனுப்புங்க. அணுத்திணிவு அழகு 7ஆம் பாடத்துல படிச்சிருக்கீங்க. சரி, வந்த விடைகள் அமைலேசும் குடற்சாறு. ஸ்கிரீனை பாருங்க. அமைலேசு சதையில தான் இருக்கு. கேள்வி என்ன? குடற்சாறில் காணப்படும் நொதியம். அமைலேசு வாய்க்குழியில காணப்படும். அமைலேசு வாய்க்குழியில காணப்படும். அடுத்தது குடல்ல இந்த சதையில காணப்படும். சதையிலிருந்து சுரக்கும். இது இங்க டார்கெட் பண்ணியிருக்கு சுரக்கப்படும் இடத்தை. சரி, குடற்சுவர் மூலம் குடற்சாறு சுரக்கப்படும். குடற்சாற்றில் அமைலேசு, மோல்டேசு, சுக்குரேசு, லக்டேசு, பெப்டிடேசு, இலிப்பேசு ஆகிய சமீபாட்டு நொதியங்களுடன் சீதமும் காணப்படும். சீதமானது உராய்வு நீக்கியாக உணவு. சரி, புத்தகத்தில் இருப்பதனால நம்மளுக்கு வேற பதில் சொல்ல முடியாது. சரி, அப்ப குடற்சாறில் அமைலேசு காணப்படுது என்று தரப்பட்டிருக்கு. சரியா? நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வேற வித்தியாசமா இருக்கேன்னு நான் பார்க்குறேன். சரியா? அப்ப நீங்க இந்த கேள்விக்கு பாருங்க, கீழ் அட்டவணையில அமைலேசு சதையில் தரப்பட்டிருந்தாலும் மேல அமைலேசு குடற்சாறிலும் காணப்படும் இருக்கு. சரியா? அப்ப திருப்சின், இலிப்பேசு, சுக்குரேசு எதுவும் இல்லை. அவை நீங்க அமைலேசையும் ஆன்சரா எடுங்க. அப்ப இதுக்கு விட சுக்குரேசு, அமைலேசு ரெண்டே ஆன்சர் எடுங்க. குடற்சாற்றில் அமைலேசு. ஓகே, வெரி குட். அப்ப ஐந்தாவது கேள்விக்கான விடை கார்பன்
6 12 சமதானி அணுவின் 12 ஒன்று என்பது. அவ 5வது கொண்டு கார்பன் 6 12 சமதானி அணுவின் 12 ஒன்று 5 கொண்டு. பின்வருவனற்றில் 6 மூடுகளின் அலகு. இலகுவான கேள்வி. 6 மூடுகளின் அலகு அனுப்புங்க ஆன்சர். இதுவும் பாஸ் பேப்பர்ல வந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்திருக்கா இல்லையா? 6 மூடுகளின் அலகு ms-2 இரண்டாவது விடை. ms-1 கதி அல்லது வேகம். இது கேபிட்டல் இருந்திருக்கு 3வது. அடுத்து nm-2 எதிர் அலகுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 4வது விட எதற்குரிய எந்த கணியத்தின் அலகு? வெரி குட். இந்த 4வது விட அமுக்கத்தின் அலகு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அதுதான் 4வது விட. அப்போ 1வது கதி அல்லது வேகம், 2வது 6 மூடுகள், 3வது கேபிட்டல் இருக்கு, நியம வடிவத்தில் இல்லை, 4வது அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அவை 4வது அமுக்கம். சுகதேகி ஒருவரின் சாதாரண குருதி அமுக்கம் 120/80 மில்லிமீட்டர் ரசம். இவரின் தளர்வு குருதி அமுக்கம். அப்போ குருதி அமுக்கம் உங்களுக்கு தெரியும். சுருங்கல் குருதி அமுக்கத்தின் தளர்வு குருதி அமுக்கம் இருக்கு. சரியா? இங்க சுருக்கல் குருதி அமுக்கம் கேட்கல, தளர்வு குருதி அமுக்கம். அவை 1வது விடையா 2வது விடையா? சொன்னா 2 விடையா அனுப்பியிருக்கீங்க. 1வது விடையா 2வது விடையா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் 2 மாறி மாதிரி அனுப்புறீங்க. 1 2. அப்ப அதையும் செக் பண்ணணும். 1 2 அனுப்புறீங்க. 1 வருமா 2 வருமா? சரி, இந்த இருக்கு. ரெண்டாவது 1வது. சரி, சுகதேகி ஒருவரின் சாதாரண குருதி அமுக்கம் 120/80. இவரின் தளர்வு குருதி அமுக்கம் யாது? இப்ப தளர்வு குருதி அமுக்கம். அப்ப சுகதேவி ஒருவரின் இவ்வமுக்கம் 110 தொடக்கம் 120. எவ்வமுக்கம்? சுருங்கல் குருதி அமுக்கம். சுருக்கல் குருதி அமுக்கம். சுருக்கல் குருதி அமுக்கம் 110 தொடக்கம் 120. அதே போல இதே விரிவின் போது தொகுதி பெருநாடியின் சுவர் மீது ஏற்படுத்தப்படும் தளர்வு குருதி அமுக்கம். தளர்வு குருதி அமுக்கம் 70 தொடக்கம் 80. அப்ப குருதி அமுக்கம் 110/120, அதன் கீழ் 110 தொடக்கம் 120, அதன் கீழ் 70 தொடக்கம் 80. அதாவது சுருக்கல் குருதி அமுக்கத்தின் கீழ் தளர்வு குருதி அமுக்கத்தை தான் குருதி அமுக்கம்னு சொல்றது. சரியா? ஆக இங்கு தளர்வு குருதி அமுக்கம் 70 தொடக்கம் 80 என்பதனால இந்த கேள்விக்கான விட 7வதுக்கு 2வது விட. சரியா? 7வதுக்கு 2வது விட. சரி, 8வது சொல்லுங்க. இதுவும் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சரி, 8வதுக்கு இயற்கை ரப்பர் ஒரு பல்பகுதியமாகும். இதனையாக்கும் ஒரு பகுதியம் ஐசோப்ரின். சரியா? 8வது 1வது 2வது அனுப்பினீங்க. 1வது அனுப்பினாக்கள் பாருங்க. இயற்கை ரப்பரின் ஒரு பகுதியம் ஐசோப்ரின். இது பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா இந்த பேப்பர் 2016ஆம் ஆண்டு பேப்பர். சரிதானே? எத்திலீன். எத்திலீனா பொலி எத்திலீன், பொலித்தீனின் ஒரு பகுதியம். பொலிவீனைல் குளோரைட், அது பிவிசி ஒரு பிவிசின்னு ஒரு பகுதியம். ஃபீனோன் நாங்கள் அப்படி ஒரு பகுதியும் படிச்ச இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஹைட்ரோ கார்பன்.
சரி, பின்வரும் செயற்பாடுகளின் போது நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு அமையாத செயற்பாடு. 9வது மூன்றாம் விதிக்கு அமையாத செயற்பாடு. சரி, ரொக்கட்டை வானில் செலுத்துதல் ஒன்றுக்கொன்று எதிரானதும் சமமானதுமான மறுதாக்கம் உண்டு என்பது, எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்பதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி. அப்ப முதலாவது வரும், இரண்டாவது வரும், மூன்றாவது வரும், நான்காவது. சரி, இந்த மூன்று விடைகளும் நியூட்டனின் மூன்றாம் விதி. தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விடுதல், அது புவியீர்ப்பின் கீழ் விழுகுது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி வரும்போது வேகம் படிப்படியாக கூடிக்கொண்டு வருகிறது. சரி, ஆக 9வதுக்கு 3வது விடை. அது இலகுவான கேள்வி. இது வரைக்கும் வந்ததில் இலகுவாக தான் இருக்கு. பின்வரும் ஒளியியல் உபகரணங்களில் ஒளிக்கதிரின் பாதையை தவறாக குறிப்பது. சரி, இதுக்கு எழுதுங்க, கொஞ்சம் யோசிச்சு அடிச்சணும். இதுக்கு விட அனுப்புங்க எல்லாரும். 4வது, 2வது, 4வது, 4வது, 4வதுக்கு இந்த 10வது கேள்விக்கு 2வது விடை அனுப்பினாக்களை விட 4வது விடை அனுப்பினாக்கள் கூட. நல்லா யோசிச்சு பாருங்க, 2வது 4வது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் எதுன்னு. சரி, 4வது அனுப்பினாக்கள் தான் கூட. சரி, இதுக்கு வரக்கூடிய விட 2வது. எப்படி பார்ப்போம். இது குவிவு வில்லை. அப்ப குவிவு வில்லையில் சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர்கள் குவியத்தை நோக்கி திரும்பல் அடையும். அப்ப முதலாவது சமாந்தரமா வர ஒளிக்கதிர் எங்க போகுது? குவியத்தினூடாக போகுது. அது செல்லும் பாதை குவியம் எடுக்கலாம். 2வது 1வதுக்கு தலைகீழாக இருக்கு. சரியா? 2வது எப்படி இருக்கு? 1வதுக்கு மாற்றமா இருக்கு. இப்ப நீங்க 1வது சரின்னு எடுத்தா 2வது பிளண்டு எடுக்கணும். 2வது சரின்னு எடுத்தா 1வது பிளண்டு எடுக்கணும். அப்படித்தானே? சமாந்தரமா வர்றது 1வதுல குவியத்தினூடாக போகுது. 2வது குவியத்தினூடாக செல்வது போல் தோன்றும். அந்த கருத்தின்படி சொல்லுது. இப்படித்தான் வரணும், வருகிறது. அப்ப அது வராது. அப்ப இங்கு தவறாக குறிப்பதுன்னு கேட்டால் 2வது விடை. அடுத்தது அரியத்தினூடாக செல்லும் பாதை தரப்பட்டிருக்கு. அரியமே கண்ணாடி குற்றி இப்ப செவ்வனை நோக்கி செல்லுது. திரும்பது செவ்வனை விலத்தி செல்லும் விதமாக போகும். சரி, செவ்வனை விலத்தி செல்லும் விதமாக போகும் 2வது கட்டமா. அப்ப அதுக்கும் சரி. முதலாவது கட்டமாக செவ்வனை நோக்கி போகும். இப்படி இங்க கோட் செவ்வன் ஒன்று வரைஞ்சா செவ்வனை நோக்கி போற மாதிரி இருக்கும். இப்ப 2வது கட்டமாக இங்க செங்குத்தொண்டு வரைஞ்சா செவ்வனை விலத்தி போற மாதிரி இருக்கும். அப்ப 3வது விடையும் சரி. 4வது விடை குழிவு வில்லை. குழிவு வில்லையில என்ன நடக்கும்? ஒளிக்கதிர்கள் நடக்கும். தவறான விடையை கேட்டிருக்கு. இது சரியா பிள்ளையா? செவ்வனிலிருந்து செல்வது போல் தோன்றும். அதாவது குவியத்திலிருந்து செல்வது போல் தோன்றும். அப்ப இப்படி போகும். இப்படி புள்ளிக்கோடு அடிச்சு நாங்க இப்படி நேர்கோடு அடிக்கிறோம். அப்ப 4வது விடையும் சரி. நாலாவது ஒளி வெளியே செல்வதற்குத்தானே இருக்கு படம். 4வது வரும். சமாந்தரமான கதிர் குவியத்திலிருந்து செல்வது, அதாவது விரிகற்றை. 4வது விரிகற்றை. நாங்க புக்ல இருக்கு குவிவு வில்லைக்கு ஒரே ஒரு படம் தான் இருக்கு. சரியா? அந்த படம் தான் அங்க தரப்பட்டிருக்கு. இப்ப 4வதும் சரியானது. 4வது காட்டுறது வேண்டாம். இந்த இருக்கு, இந்த படம் தான் அது. நான் இப்ப அடிச்சு சிவப்பு இந்த
புக்ல சின்ன பிள்ளை ஒன்று இருக்கீங்க. இப்படி சமாந்திரமா வர கதிர் குவியத்திலிருந்து செல்வது போல் தோன்றும். இது சரியாக வரணும்னா இப்படி வரணும். சமாந்திரமா வந்து இந்த எஃப்ல இருந்து நாங்க புள்ளி புள்ளி கோடு அடிச்சு இப்படி போகும். சரியா? குவியத்திலிருந்து இப்படி சமாந்திரம் இந்த இருக்கு, பொருள் கீழே இருக்கு. இதுல இப்ப பொருள்ல இருந்து நாங்க இப்படி வரைஞ்சோம்னு சொன்னால் இந்த இப்ப சரி, புத்தகத்துல கோடு கொஞ்சம் மேலே இருக்கு. இப்படி குவியத்திலிருந்து வெளியேறி செல்வது போல் தோன்றும். சரியா? அப்ப 4வது இந்த கதிர் தான் தரப்பட்டிருக்கு. நான் சிவப்புல வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த கதிர் தான் தரப்பட்டிருக்கு. குவியத்திலிருந்து செல்வது போல் தோன்றும். ஆகவே 4வதும் சரி. சரி, ஓகே. நாங்க 10வது பார்த்துட்டோம், 11வதோடு முடியும். தாவரத்தின் வேர் புவியை நோக்கி வளர்வது. வேர் புவியை நோக்கி வளர்வது நேர் புவித்திருப்பு அசைவு. புவியை நோக்கி அசைவது நேர் புவித்திருப்பு அசைவு. எல்லாரையும் சரி. ஓகே. அப்ப நாங்க இதுவரைக்கும் இந்த புது பேப்பர்ல 11 கேள்வி செஞ்சிட்டோம். ஆகவே நீங்க டைம் வச்சு, இது லேசான கேள்வி, இதுவரைக்கும் செஞ்சதால லேசா இருக்கு. டைம் வச்சு இந்த பேப்பரை செஞ்சு பாருங்க. சரியா? இதுல நிறைய கெஸிங் கேள்வி இருக்கு. சரியா? அளவு செஞ்சு பாருங்க. பார்க்காம எழுத பாருங்க. விடைகள் எல்லாம் பார்க்காம எழுத பாருங்க. இனி புத்தகத்தை தேடி தேடி எழுதுற காலம் நெருங்கிட்டு குறைஞ்சிட்டு அளவு மீட்டல் ஒன்று செஞ்சுட்டு பார்க்காம எழுத பாருங்க. பார்க்காம எழுதி பிறகு சந்தேகம் வரும்போது நீங்க திரும்ப புத்தகத்தை பாருங்க. சரியா பிள்ளைகள்? அவை நாங்கள் அடுத்த கேள்விகளை 12வது கேள்வியிலிருந்து அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். அவை தொடர்